எலெக்ஷன் 2 நாள் தான் இருக்கு. ஐயா பொறுப்பெல்லாம் தூங்கிட்டு இருக்காரு. உங்கள் ஓட்டு வழுக்கை சின்னத்திற்கு, உங்கள் ஓட்டு வழுக்கை சின்னத்திற்கு. ஐயா என்ன தெரியல உங்களுக்கு? வேட்பாளர் வழுக்கை ஓட்டு கேட்டு வந்தனா வழுக்கை சின்னத்துக்கு. அப்பா 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 தமிழ்நாட்டுக்கு அப்பாவா? இல்ல, என்னுடைய அப்பா. என்னுடைய அப்பாவா? ஆமா. என்னுடைய அப்பா வெடிக்கிற கூட்டிய தூக்கத்தை கெடுத்த யாரையா நீ? ஐயா என்ன தெரியலையா? தெரியலையா? நம்ம தொகுதியில வழக்கு ஓட்டு கேட்டு வந்தானே, நம்ம வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுத்தா, மாவு அரைச்சி கொடுத்தா, வீட்டு எல்லாம் பாத்துறேன் ஐயா. இந்த 5 வருஷம் ஒரு தடவை ராப்பிச்சக்காரனா? ஆமாங்க ஐயா. ஐயா எலெக்ஷன் தான் நாள் இருக்குது, இதை நிம்மதியே தூங்க விட மாட்டியா? நீ கொண்ட காலத்துல மேலே போட மாட்டேங்குது. ஐயா எம்மா கிட்ட பேசிருக்கா, அவன் எலெக்ஷன் முன்னாடி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டான். நீங்க 2 ஓட்டு போட்டாதான் அம்மா நீங்களும் அவன் ஏதாவது உங்களுக்கு பண்ணுவான். நீங்க எதுவும் பயப்படாதீங்க, சரிங்களா? சரி சரி. ஆமா, ஒரு சின்ன என்ன சொன்னேன் ஐயா? ஏன் சின்ன ஆமாங்க. ஐயோ, இந்த வழுக்கை சின்னமா? ஆமா. போட்டுறேன் போ. சரிங்களா? போடுறேங்க ஐயா, வழுக்கை சின்னத்துக்கு ஓட்டு போடுறேன். சரிங்க. நிம்மதியே தூங்க விடுங்க, 2 பேரும் கூட்டு வாங்க ஐயா. உங்கள் சின்னம் வழுக்கை சின்னம், உங்கள் சின்னம், வழுக்கை சின்னம், உங்கள் சின்னம், வழுக்கை சின்னம். பாருங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. இந்த டார்ச்சர் பண்றாங்க. இவெல்லாம் ஆட்சிக்கு வந்தா நம்மளை தூங்கவே விட மாட்டான். உங்கள் சின்னம் வழுக்கை சின்னம், உங்கள் சின்னம் வழுக்கை சின்னம். போடுறேங்க, என்னை விட்டுடுங்க ஐயா. ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க. வழுக்கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க. எங்க 3 பேரும் பிச்சைக்கார மாதிரி போட்டு வரீங்க? ஓட்டு பிச்சை எடுக்க போறோம் சார். தெருவா போயிட்டு இருக்கோம். எனக்கே போறேன். ஓட்டு பிச்சை எடுக்க போறோம். ஓட்டு பிச்சை எடுக்க போறோம். ஓட்டு பிச்சையா? ஆமா. நம்ம ஒரு சின்ன என்ன என்ன வழுக்கை சின்னம் தான். இதுவா? இப்பவே உனக்கு இந்த சின்னத்தை கொடுத்தாடுங்க. சின்ன இருக்கட்டுங்க, சின்னம் கிடைச்சிருச்சு. நம்ம தொகுதியில எனக்காக நீங்களும் வீட்லயும் 2 ஓட்டு போட்டுருங்க. அரைச்சமாவே அரைக்கிறீங்க. எத்தனை தடவையா கேட்பேன். தான் ஒரு சொல்லனா வெளியே வீதியில நிம்மதியா இருக்க நிக்க விட மாட்டேங்கிறீங்க ஐயா. ஐயா கண்டிப்பா போட்டுருங்க ஐயா. சரிதா, எலெக்ஷன்ல உங்களுக்கு ஓட்டு போடுறது காசு வேணுமா? எனக்கு காசுலாம் வேணாம். ஏதோ ஒரு மேடம் பரிதாபப்பட்டு ஓட்டு போடும் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன். காசு கேட்டாலும் நீங்க நான் கொடுக்க முடியாது. நானே எலெக்ஷன்ல ஜெயிச்சுதான் அதுல வர காசை வச்சுதான் ஏதாவது பண்ணணும். மறந்துடாதீங்க. அம்மா, இவரு யாரு? அப்பா. அவரு யாரு? மாமா. நல்ல கைன்னு உள்ள கைன்னு நினைச்சேன். அப்பாவும் மாமாவும் இட்டிட்டியா? ஆமா. உங்க வீட்டுல கூட எதுனா ஓட்டுங்க. மாமா நல்லாவே அடிக்கிறாரு, உனக்கு சால்தான். சரி சரி போங்க, போய் தெருவா போங்க. வழுக்கை சின்னத்துக்கு நான் ஓட்டு போடுறேன். போ. நமது சின்னம் வழுக்கை சின்னம், நமது சின்னம், வழுக்கை சின்னம், நமது சின்னம், வழுக்கை சின்னம். அட பாவிங்களா, வழுக்கை சின்னம். எலெக்ஷன் வராது முன்னையே இவனை ஓட்டு போட்டு வந்த பிறகு சம்பாதிக்குங்கிறான். இவனா ஆட்சிக்கு வந்தா சுடுகாட்டை கூட விட்டு போடுவான். நமது சின்னம் வழுக்கை சின்னம், நமது சின்னம் வழுக்கை சின்னம். கூட பண்ண விட மாட்டேங்கிறானுங்க. நல்லதே கெட்டது வழுக்கைக்கிறதுக்கே போட்டு சொல்ல ஓட்ட ஆளை விடுங்கடா சாமி. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று தேடு, இந்த மாலையிட தேடி வரும் நாளை என்ன நாளை, முத்து முத்து கண்ணாலே. ஐயா என்ன வண்டியை தள்ளிட்டு போறீங்க? பெட்ரோல் இல்லையா? டீசல் இல்லையா? கேஸ் இல்லையா? அட நானே சொன்னீங்களா, இது பேட்டரி வண்டிடா, இது சார்ஜர் இல்லை. அதனால வீட்டில் போய் சார்ஜர் போட்டு போலான்னு தள்ளிட்டு போறேன். என்னது சார்ஜர் இல்லையா? ஆமா. இரண்ட கையில வச்சு சார்ஜர் இல்லைங்கிறீங்க. இது கரண்ட் கையில எடுத்துக்கிறீங்க. என்னுடைய தொகுதி ஓட்டர்ஸ் ஒருத்தவங்க வந்து வண்டி தள்ளிட்டு போக கூடாது. அப்பா வண்டி சார்ஜ் போடுங்க. சார்ஜ் இல்லையா, கரண்ட் இல்லையா? செண்பகமே செண்பகமே
தென்பொதிகை சந்தனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. பாட்டு படிக்க என்ன பண்ற? பாட்டு பாடி சார்ஜ் ஏத்துறேன். பாட்டு பாடி சார்ஜர் ஏத்துறியா? என்னவோ பால் கறந்த மாதிரி பேசுற. பால் கறந்து பாடின மாதிரி பாட்டு பாடி பால் கறந்த மாதிரி பாட்டு பாடி சார்ஜ் ஏத்துறங்கிற. அவர் பாட்டு பாடி பால் கறந்தாரு. யார் பாட்டு பாடி பால் கறந்தாரு? ராமராஜன். அது சினிமாயா? இப்ப நான் பாட்டு பாடி சார்ஜ் ஏத்துறேன். இது பாட்டு பாடி சார்ஜர் ஏத்துறியா? என்னையா உன் உடம்புல இருக்குது? செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே. அப்பா போதும், சார்ஜ் ஃபுல்லாயிடுச்சு. ஐயா வாங்க. தொகுதி ஓட்டர்ஸ் வந்து சார்ஜ் இல்ல அது இல்ல கொத்தங்கவாதம் சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? நாளைக்கு சொல்லி அனுப்புங்க. எதுக்கு? எதுக்கா? புது தூச்சி கூட தான். அதுக்கெல்லாம் வீட்டில் ஆள் இருக்குது. நீ ஒரு குளிக்க சோப்பட வேணும், வேலையை பார்த்துட்டு போ. எலெக்ஷன் முடிற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அதனால நாளைக்கு சொல்லி அனுப்புங்க. மட்டுமா? உங்கள் ஓட்டு வழுக்கை, உங்கள் ஓட்டு வழுக்கை, உங்கள் ஓட்டு வழுக்கை, உங்கள் ஓட்டு. எத்தனையோ தோல்வி ஏற்பாடு சந்திச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி குளிக்க சோப்பு போடணும்னு சொல்லி வீட்டில் வேட்பாளர் என் வாழ்க்கை தப்ப முத பார்க்குறேன். வேற வழி இல்லை. குளிக்கவே சோப்பு போடுறது போட்டுக்காக குளிக்க சோப்பு போடுறேன்னு சொன்னவன் நாளைக்கு கொரோனா தீர்த்துக்க மாட்டேன்னா சரி. வழுக்கை சின்னத்திற்கு உங்கள் ஓட்டு. வழுக்கை சின்னத்திற்கு உங்கள் ஓட்டு வழுக்கை சின்னத்திற்கு. ஐயோ எனக்கே ஞாபகம் சரி சரி, நான் வழுக்கை சின்னத்தை ஓட்டு போடுறோம்ப்பா மறக்காம. அப்பாடா, ஒரு வழியாக சார்ஜர் போட்டாச்சு. இனி சார்ஜர் ஃபுல்லாக தான் வண்டி எடுக்கணும். வர வண்டியிலேருந்து 2 மெட்டல் இருக்க உங்கள் ஓட்டு வலிக்கிச்சுன்னா அவங்கள்ட்ட அவங்க அப்போத்தையும் வராத பாடுபட்ட அவனமா பாட்டு பாடி சார்ஜர் எடுத்தது நம்மளே மெட்டல் ஆகிக்கிறோம். ஃபுல் சார்ஜர் ஆகட்டும், வண்டி எடுத்து வெளிக்கிறோம். என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? சார்ஜர் போட்டுருக்க வண்டிக்கு தெரியலையா? என்னது? வண்டிக்கு சார்ஜ் போட்டீங்களா? ஆமாடா, சார்ஜர் எப்படி வண்டி போகும்? பைத்தியக்கார மாதிரி பேசுற. சார்ஜர் போட்டு ஃபுல்லோட வண்டி எடுத்துங்க. அதனால வண்டிக்கு சார்ஜர் ஃபுல்லாக சார்ஜர் போட்டுருங்க. எங்க அப்பா தான் செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே அவங்க பாட்டு பாடி எங்க அப்பா வண்டிக்கு சார்ஜ் ஏற்றுறாங்கல்ல. எங்க அப்பாவுக்கு என்ன மரியாதை? எங்க அப்பா பாடின பாட்டுக்கு என்ன மரியாதை? முதல் மரியாதை. திரும்புமா ஏன் வாட்ட விரும்புமா? திரும்பவே திரும்பாது. பூங்காற்று திரும்பவே திரும்பாது. இந்த பாட்டை பாடிதான் இப்ப இந்த வண்டிக்கு சார்ஜ் போட போறேன். மழையா பாட்டு பாடி எப்போதான் வண்டி சார்ஜ் ஏற்ற முடியும்? இது மடையனா? இந்த தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் பார்த்து, ஒரு சட்டசபையில வீர முழக்க வேண்டிய தொகுதி வேட்பாளர் பார்த்து மடையன்னு பேசுறீங்க? யார் தெரியுமா? இப்ப நிறுத்துறீங்களா நிறுத்துறியா? பேட்டரி ஆஃப் பண்ணுங்க. என்னால் முடிஞ்சிருப்பா. நீங்க ஆஃப் பண்ண மாட்டீங்க. ஆனா என்ன செய்யணும்னு மட்டும் பாருங்க. ஏய், அது ஓட்ட நாய். நான் எவ்வளவு தலையில் கஷ்டப்பட்ட சார்ஜர் போட்டேன். சார்ஜர் இது வேட்பாளர் அடிக்கிறீங்களா? யாருன்னு நாளை காட்ட போடா. உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, வழுக்கை சின்னத்துக்கு உங்கள் ஓட்டு, வழுக்கை சின்னத்துக்கு.
முத பிச்சைக்கார மாதிரி இருந்த ஐயா ஓட்டு போடு 5 வருஷம் ஒரு பிச்சைக்காரன் ஓட்டு கேட்க வந்தான். அப்புறம் என் பொண்டாட்டி கடைக்கு போகக்கூடாது, நான் தான் போயிட்டு வருவேன்னு சொன்னான். அப்புறம் நடுரோட்டில் இன்னும் பிள்ளைங்க டியூஷன் போகக்கூடாது, நான் தான் சார் கொண்டு போய் குழந்தை டியூஷன் போக சொன்னான். குளிக்கும்போது நான் தான் வந்து சோப்பு போட சொன்னான். இவெல்லாம் நாட்டுக்கு ஓட்டு போட வந்து எலெக்ஷனில் நின்று பதிக்கிட்ட நாடு என்ன ஆகும், சுடுகாடாக மாறிக்கணும். எதுக்கும் நம்ம போய் போலீஸ் பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம ஷேப் ஆகிக்கணும். இப்போ வந்து அடியாளை கொடுத்து என்னை அடிக்க வரங்களாம். இப்படி ஆகிட்டு நான் நாட்டுக்கு வழுக்கை சிறந்த வச்சு இவன் ஜெயிச்சு வந்தான்னா இவன் மண்டை மட்டும் வழுக்கல, நாடு வழுக்கே ஆகிடும். அதனால யாரும் பேர் வழுக்கை சுட்டு ஓட்டும் போடக்கூடாது. இந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து மாதிரி நான் ஷேப் ஆகிக்கிறேன்.